கர்த்தரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் இப்படி சொன்னதை மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசுகிறார். 3 நாளில் இடிச்சு போடுங்க, அதை மறுபடியும் கட்டுவேன். நீங்கள் என்னை கொன்றாலும் என் ஜீவனை நீங்கள் எடுத்தாலும் என் ஜீவனுக்கு உரிய எந்த அதிகாரமும் உங்களுக்கு இல்லை. என் பிதாவிடத்தில் இருக்கிறது, அதை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிற பிதாவின் கரத்தில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவர் அதிகாரத்தோடு கூட பேசுகிறார். ஆனால் அவர் சுற்றி இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அப்போது எப்போ அவங்க அதை புரிந்து கொண்டாங்க அப்படின்னா, சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் எழுந்த பின்புதான் இயேசு இப்படி சொன்னதை அவங்க நினைவு கூர்ந்தாங்க. அவர் சொன்ன அப்ப அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா அவர் உயிர்த்தெழுந்த பின்புதான் அவங்க இயேசு சொன்ன வசனத்தையும் அவங்க என்ன செய்தாங்க, விசுவாசித்தாங்க. நாம் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். நீங்கள் பேசும்போது, நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஆவியானவரே நீங்கள் அதை நான் விளங்கி கொள்ளும்படியாய் புரிந்து கொள்ளும்படியான ஒரு வெளிப்பாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு வெளிப்பாட்டை தர முடியும். ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்யலைன்னா நம்மளால் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வசனங்களை சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானோட துணை நம்மளுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆவியானவர் மாத்திரம்தான் நம்மளை கண்டித்து உணர்த்த முடியும், போதித்து நம்மளை சரியான பாதையில் வழி நடத்த முடியும். பாருங்க, அப்போ ஆவியானுடைய உதவி எவ்வளவு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கும்போது நிறைய பேர் இயேசு செய்த அற்புதங்களினால அவர் மேலே விசுவாசம் வைத்தாங்களாம். அற்புதத்தை பார்த்து விசுவாசம் வைத்தாங்க. இந்த நம்பிக்கை, அவங்க வைத்த நம்பிக்கை அடையாளத்தினால, அற்புதத்தினால அவங்க வைக்கிற விசுவாசம் சொல்ல சைன் பேஸ்டு ஃபெய்த், காஸ்பல் பேஸ்டு ஃபெய்த் இல்லை. அதாவது அவங்களுடைய அந்த ஜனங்களுடைய நம்பிக்கை அற்புதத்தினால விசுவாசிச்சாங்களே தவிர அவர் யார், தேவகுமாரன், மேசியா, அவர் தான் ரட்சிக்க வந்தவர், அவர் தான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் நம்மை சேர்க்கிறவர், அவர் தான் பிதாவோடு கூட நம்ம இணைக்க அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அதை உணர்ந்து அறிந்து கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கவில்லை. இதைதான் பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். நாம எதனால ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட இதை செய்யுங்க ஆண்டவரே, அப்போ நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இதை பண்ணாதான் நான் உங்களை நம்புவேன், இது நீங்கள் செய்தால் நான் இதை செய்வேன் அப்படின்றது இல்லை. உண்மையான தகப்பன் அப்பா, இந்த உலகத்தின் காரியங்கள் பெருசாக நமக்கு தெரிந்தாலும் இது பெருசு இல்லை. இது என்னைக்கா இருந்தாலும் என்னதான் நம்ம பண்ணாலும் இந்த சரீரம் அழிஞ்சுதான் போகும். ஆனால் நமக்குள்ளா இருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமா, ஆண்டவர் தந்த ஆவி, அவருக்குள்ள அவர்கிட்ட திரும்பி போகணும், நித்தியமாய் அவரோடு கூட வாழணும் என்பதுதான்
என்பதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அதை நினைத்து அதற்காக கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு நீரே வழி, நீரே சத்தியம், நீங்க தான் என் ஜீவன் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் வாழணும்னு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ இப்படி இயேசுவை விசுவாசிச்சவங்க, அற்புதத்தை பார்த்து விசுவாசிச்சவங்களோட இருதயத்துலலாம் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு இயேசு அறிந்திருந்ததுனால அவங்கள நம்பி இணங்கவில்லை. அவரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்கவும் தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், இருதயங்களை சோதித்தறிகிறவர். அவருக்கு மறைவாக்கப்பட்ட காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ என் இருதயம் செம்மையானதாக, உமக்கு பிரியமானதாக, நீர் விரும்புகிற இருதயமாக என் இருதயம் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு உத்தம இருதயத்தை இல்லை சிருஷ்டிங்க, சுத்த இருதயத்தை இல்லை சிருஷ்டிங்கன்னு தாவீது கேட்டது போல நாமும் கேட்க வேண்டும். ஆண்டவரே என் சுத்த இருதயத்தை இல்லை சிருஷ்டிங்க. இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நம்ம வாழுகிறதற்கு ஆண்டவர்கிட்ட கிருபைக்காக நம்ம அன்றாடுவோமா? எங்கள் அன்பின் தெய்வமே, ஆண்டவரே சீஷர்களுக்கு நீங்கள் சொன்னபோது புரியலை, ஆனால் அப்புறமா மிக தாமதமாக தான் புரிஞ்சது நீங்கள் என்ன சொன்னீங்களோ. எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எங்ககிட்ட என்ன பேச வரீங்களோ அதை நாங்கள் உடனடியாக புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் மனக்கண்களை திறந்தருளுங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் கண்டு விசுவாசிக்காமல், அற்புதங்களையும் அதிசயங்களுக்காக உண்மை நாங்கள் விசுவாசிக்காமல், எங்களுக்கு நித்திய ஜீவனை தர வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து முழு நிச்சயமாய் நம்பி எங்களை மாற்ற வல்லவர், எங்களை நடத்த வல்லவர் என்பதை அறிந்து புரிந்து உம்மை நேசித்து உம்மை பின்பற்றுகிற உண்மையான சீஷர்களாய் எங்களை மாற்றும். எங்களை நீர் வழி நடத்தும். துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.